அண்மை செய்தி. விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் பாமக சார்பில் வேட்புமனு தாக்கலானது செய்யப்பட்டிருக்கிறது. இதை பற்றின மேலும் விவரங்களை மது செய்தியாளர் ஜோதி நரசிம்மன் வழங்கிக்கலாம். ஜோதி நரசிம்மன், வணக்கம். விவரங்கள் என்ன பகிரலாம்? வேட்பாளராக உறுப்பினராக இருந்த புகழேந்தி அண்மை காலத்தில் உடல்நலக்குறைவு காரணமாக உயிரிழந்தார். அதனைத் தொடர்ந்து அந்த தொகுதி காலியாக இருப்பதாக தேர்தல் ஆணையம் அறிவித்திருந்தது. அதன் பின்னர் அங்கு இடைத்தேர்தல் நடைபெறும் என்று தேர்தல் ஆணையம் அறிவிப்பு வெளியிட்டிருந்தது. அந்த இடைத்தேர்தல் அடுத்த மாதம் 10ஆம் தேதி நடைபெற இருக்கிற நிலையில் வேட்புமனு தாக்கல் செய்வதற்காக வெவ்வேறு கட்சிகளை சார்ந்தவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். அதாவது இதுவரை 7 சுயேட்சை வேட்பாளர்கள் மட்டும் வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறார்கள். இன்று அரசியல் கட்சிகள் வேட்புமனு தாக்கல் செய்யப்பட்டது. அதில் காலையில் வந்து திமுகவை சேர்ந்த அன்னியூர் சிவா வேட்புமனு தாக்கல் செய்திருந்தார். அதன் பின்னர் இப்போ பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பிலே அன்புமணி வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். இந்த நிலையில அன்புமணி தற்போது வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறார். அவரோடு பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவருமான டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் வந்திருக்கிறார். சட்டமன்ற உறுப்பினர் கோகாமணி மற்றும் வழக்கறிஞர் பாலு ஆகியோர்கள் வந்திருக்கிறார்கள். தற்போது வேட்புமனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. செய்யப்பட்ட நிலையில் தற்போது செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார் அன்புமணி ராமதாஸ்.